இந்த விஷயம் தெரிஞ்சுக்காம செராமிக் கோட்டிங் நீங்க பண்ணிடாதீங்க. செராமிக் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 1 இயர்ல இருந்து 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேக்கேஜஸ் வச்சு பண்றாங்க. செராமிக் கோட்டிங் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு புது கார் வாங்குறோம். ஷோரூம்ல இருந்து வருது. அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் வந்து அவங்க யூனிட்ல வந்து பெயிண்ட் பண்ணி குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த ரோபோட்டிக்ஸ் அந்த ஆர்ம்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணி குடுப்பாங்க இல்லையா? அந்த பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல ஒரு ரீவொர்க்கோ, இல்ல ரீபெயிண்டோ, இல்ல ஷோரூம்லயே பெயிண்ட் பண்ணா கூட அந்த பெயிண்டிங் வராதுங்க. அந்த பாலிஷ், அந்த ஸ்மூத்னஸ், அவங்க குடுக்கக்கூடிய அந்த திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளால ரீவொர்க் பண்ணி கொண்டு வரவே முடியாதுங்க. வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த செரமிக் கோட்டிங்கிறதே முதல்ல இருந்தே இருக்கக்கூடிய விஷயம் தாங்க. செரமிக் கோட்டிங்கும், பிபிஎஃப்பும் பாத்தீங்கன்னா, நீங்க மேனுஃபேக்சர்ல இருந்து வரக்கூடிய பெயிண்ட் வந்து அப்படியே மெயின்டெயின் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நம்ம சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா, செராமிக் கோட்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு டீடைல்டான வீடியோ வந்து நான் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா, இந்த கீழ வந்து நான் குடுக்குறேன். நீங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.